முதலில் பழனிமலை கோவிலில்தான் தங்க ரதம் அமைக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் மற்ற முருகன் கோவில்களில் தங்க ரதம் அமைக்கப்பட்டது. பழனியில் சாதுசாமி என்று ஒருவர் தினமும் மலை மீது ஏறி சென்று முருகனை தரிசித்து விட்டு கண்ணீர் விட்டு அழுவாராம். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டால், இனி மீண்டும் முருகனை நாளை தானே தரிசனம் செய்ய முடியும், அதுவரை நான் முருகனை விட்டு பிரிந்து இருக்க வேண்டுமே என்பாராம். அந்த அளவிற்கு தீவிர முருக பக்தராக இருந்த அவரை பெரும் செல்வந்தரான முருகேச முதலியார் என்பவர் சாதுசாமியிடம் சென்று, சாமி, என்னிடம் அளவில்லாமல் செல்வம் இருக்கிறது, ஆனால் பல காலமாக எனக்கு ஒரு குழந்தை இல்லை, என்னுடைய குறை போக நான் என்ன செய்ய வேண்டும் என கேட்கிறார். இதை கேட்ட சாதுசாமி, இந்த மலையே நிரம்பி வழியும் அளவிற்கு பால் அபிஷேகம் செய் என்றார். சிறிதும் யோசிக்காத அந்த முருகேச முதலியார் பல ஊர்களிலிருந்து பால் வரவழைத்து முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்கிறார். அந்த அபிஷேக பாலானது வழிந்து மலையே நனைகிறது. மலையில் வழிந்து ஓடும் அளவிற்கு அபிஷேகம் செய்கிறார். பிறகு பல நாட்கள் கழித்து முருகேச முதலியாருக்கு இரட்டை ஆண் குழந்தைகள் பிறக்கிறது. அதை கண்ட முருகேச முதலியார் பக்தி பரவசத்தில் பழனிமலைக்கு ஓடி வந்து சாதுசாமியின் காலில் விழுந்தார். சாமி, நான் ஒன்று கேட்டேன், ஆனால் முருகன் எனக்கு இரண்டாக கொடுத்து விட்டார். முருகப்பெருமானுக்கு நான் ஏதாவது கொடுக்க விரும்புகிறேன். சிரித்து கொண்டே சாதுசாமி பதிலளித்தார், நீ கொடுத்தா முருகன் வாழப் போகிறான். உலகின் அனைத்தும் அவனுடையது. ஆனாலும் உன்னுடைய ஆத்ம திருப்திக்காக தங்கத்தில் தேர் ஒன்று செய்து வை என்றார். உடனே முருகேச முதலியாரும் தங்கத்தில் தேர் செய்து கோவிலுக்கு காணிக்கையாக அழித்தார். அன்று காணிக்கையாக அழித்த தங்க தேர்தான் இன்றும் பழனிமலையில் பவனி வருகிறது. குழந்தை இல்லாதவர் முருகனிடம் வேண்டிக் கொண்டு குழந்தை பிறந்தவுடன் இங்கு வந்து தங்கத்தேர் இழுப்பது இன்றும் முக்கிய வழிபாடாக இருந்து வருகிறது.